ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசியார்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சவ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லா குழம்பு சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து சவ் மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கோம். ஒரு 5-6 பல் பூண்டு வந்து நான் இடித்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸு சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்கிற மாதிரி நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். 2 பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ போட்டிருக்கிற கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் ஆட் பண்ணி அதிலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை ஆட் பண்ணிப்போம். பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். நான் தோலோடு தான் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு போடும்போது ஒரு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு. நம்ம சவ் வந்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு பாதியாக கட் பண்ணி அப்புறம் நம்ம அதை ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சவ்வை ஒன்று பெருசும் சின்னதமாக இருந்தால் வேகிறதுக்கு ஒன்று சீக்கிரம் வெந்துடும், ஒன்று வேகாமல் இருக்கும். அதனால் ஒரே ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சவ் வந்து. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவோ கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கிங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சவ் இதில் ஆட் பண்ணிப்போம். சவ் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த சவ்வுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இப்போ சவ்வில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விடுவோம். சவ்வும் ஒரு நீர்க்காய் தான், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த காயை வந்து மூடி போட்டு வேக விடலாம். நம்ம 5 நிமிஷம் நல்லா சவ் வேக விட்டுட்டோம். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து ஒன் சைடு நல்லா வெந்துடும், ஒரு சைடு வேகாமல் அப்படியே இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா காய் வெந்துடுச்சு பாருங்கள். இப்படி அழுத்தும் போது காய் நல்லா அழிஞ்சு வரணும், அப்போ தான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சவ் வந்து ரெடி ஆகிடுச்சு சவ் பொரியல். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. தேங்காய் துருவல் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியல். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு கிளறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சவ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.